பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். சங்கீதம் 22 அதிகாரம் 24 வசனம், உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டொருளினார். இன்னைக்கு நம்மளுடைய உபத்திரவம், கண்ணீர், கஷ்டம், இந்த வேளையில நம்ம நேசிக்கிற, எனக்காக இவங்க நிப்பாங்க அப்படின்னு சொல்ற நிறைய பேர் தங்கள் முகத்தை மறைத்துக் கொள்வார்கள். பேசக்கூட அவங்களால முடியாது. அந்த அளவுக்கு ஒரு சுயநலம் உள்ள உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நான் நல்லா இருந்தா போதும், என்னுடைய குடும்பம் நல்லா இருந்தா போதும், என்னுடைய பதவி பாதுகாக்கப்பட்டா போதும், சுயநல மிகுந்த இந்த சூழ்நிலை கடந்து கொண்டு போய் கொண்டு இருக்கிறோம். ஆனால் இந்த நாட்கள்லையோ உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து, இன்னைக்கு எந்த இடத்துல போனாலும் நீ அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, என்னுடைய சூழ்நிலையை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, ரொம்ப கஷ்டத்துல கடந்து போறேன், என் இருதயத்தின் துக்கத்தை யாரிடத்துல சொல்ல, வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொன்ன அந்த இயேசுவின் பாதத்துல உங்க இருதயத்தை ஊற்றுவீங்கன்னா, உங்க உபத்திரவத்தை, உங்க காரியத்தை ஏசப்பாவிடத்துல சொல்லுவீங்கன்னா, தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டொருளினார். இன்னைக்கு யார்கிட்டவோ பேசிட்டீங்க பிரதர், எத்தனையோ இடத்துல போய் உங்க பெட்டிஷனை கொடுத்துட்டீங்க, பேசிட்டீங்க, பார்க்கிறேன், பேசுறேன், பண்ணலாம், பார்க்கலாம் என்று சொன்ன ஒருத்தர்னாலே ஒன்னும் பண்ண முடியல. வாரங்களும் மாதங்களும் ஓடிவிட்டது. ஆனால் சங்கீதம் 22-24 நான் பிரசங்கிக்கிற இந்த இயேசுவை நீங்க நோக்கி கூப்பிடுகிற பொழுது தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டொருளினார். நீங்க கடந்து போற பிரச்சனை, நீங்க கடந்து போற போராட்டம், உங்க மெடிக்கல் ரிப்போர்ட் எப்படிப்பட்ட காரியமா இருக்கலாம், ஆனால் இயேசுவே உங்க பாதத்தில் ஒப்பு கொடுக்கிற வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன்னு சொன்ன அந்த ஆண்டவரை நோக்கி பார்க்கிற, சிலுவையில எனக்காய் ரத்தம் சிந்தின இயேசுவை நோக்கி பார்க்கிற, உம்மை நோக்கி பார்க்கிற பொழுது நீங்க எனக்கு செவி கொடுத்து என் உபத்திரவத்தை மாத்துவீங்கன்னு உங்க வேத வசனம் சொல்லுகிறது. ஏசப்பா உங்களை நோக்கி பார்க்கிறேன்னு சொல்லி என்னோடு கூட இந்த ஜெபத்தை ஏடுங்க. ஏசப்பாவோட கிருபை உங்க மேல கடந்து வரும். தகப்பனையும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான மகள் யாரா இருந்தாலும் அவங்க உபத்திரவத்தின் பாதையில, நிந்தனையின் பாதையில, அவங்க போராட்டத்தின் பாதையில உங்க பாதத்துல ஒப்பு கொடுக்கிற காரியத்துல ஒரு அற்புதம் நடக்கும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே, சரீரத்துல சுகம் உண்டாகும்படியா ஜெபிக்கிற, இயேசுவின் நாமத்தினால கடன்கள் அடைக்கப்படும்படியா ஜெபிக்கிற, கர்த்தருடைய நன்மை, கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய இரக்கம் இவர்களை நிரப்பி ஆசீர்வதிப்பதாக. ஒரு அற்புதம் நடப்பதற்காய் ஸ்தோத்திரம். சங்கீதம் 22-24 வசனத்தின்படி ஆண்டவர் உங்க குறைகளை கேட்டருளுகிறார். மேலான காரியங்களை, உங்களுக்குரிய அற்புதங்களை ஆண்டவர் செய்வார். ஏசப்பாவுக்கு நன்றி செலுத்துங்க. உங்க கண்ணீர் யாவும் துடைக்கப்படுகிறது. God bless you.